அருமை தோழர்களே, நண்பர்களே, சாமானிய மக்கள் நல கட்சி நடத்துகின்ற பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார் நினைவு நாள் கொள்கை விளக்க கூட்டமாக மதவெறியை மாய்ப்போம், நல்லிணக்கம் காப்போம் என்கிற தலைப்பில் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்திருக்கிற சாமானிய மக்கள் நல கட்சியினுடைய திருச்சி மேற்கு மாவட்ட செயலாளர் அருமை தோழர் அன்புமணி அவர்களே, மற்றுமுள்ள பெரியோர்களே, நண்பர்களே, ஐயா கோவன் அவர்களே, மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் பொதுச் செயலாளர் கோவன் அவர்களே, எனக்கு பிறகு நிறைவுரை நிகழ்த்திருக்கின்ற அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் முனைவர் குணசேகரன் அவர்களே, அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்கழி மாதம் கொட்டுகின்ற பணியில மிக நீண்ட நேரமா உட்கார்ந்து இருக்கிறீங்க. 3 மணி நேரத்துக்கு மேல ஒரு இடத்துல உட்கார வச்சா எப்படி அமைதியா இருக்க முடியும்? அது ஒரு இருக்குல்ல. 3 மணி நேரமா உட்கார வச்சுட்டு சர்க்கஸ் ரிங் மாஸ்டர் மாதிரி அமைதினா அமைதியா இருக்க முடியாது. மனித இயல்பு. சிலைதான் அப்படியே உட்கார்ந்துருக்கும். நாம சிலைகள் இல்லையே, உயிருள்ள மனிதர்கள். மனித இயல்பே என்னவென்று சொன்னா, ஒரு குறிப்பிட்ட போதும்னா தோழர்களுக்கு என்னுடைய கரூர் மாவட்ட துணைச் செயலாளர் தாயும் துண்டொலி வர்றதே மிரட்டலா தானே. நானே வந்து என்ன மேடையில இருக்கிறவங்களை பத்தியே சிந்திக்க கூடாது, எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களை பத்தி தான் சிந்திக்கணும். முதல்ல நிகழ்ச்சி நடத்தக்கூடிய நாம மேடையில இருக்கிறவர்களையோ அல்லது இது மேடை இல்ல, மேடை போடுறதுக்கு அனுமதி கொடுக்கலன்ட்டாங்க, சரி, ஆனா எதிர்த்தாற்போல இருக்கிறாங்க பாருங்க, அவர்களை பற்றி சிந்தித்து வந்திருக்கிறவர்களுக்கு எந்த சிரமமும் இல்லாம அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கணும், குறித்த நேரத்துல முடிக்கணும். நிறைய பேச்சாளர்கள், அதனால கேட்கிற உங்களுக்கும் கொஞ்சம் சங்கடமா இருக்கும். ஏன்னா வெயில் காலமா இருந்தா கூட சரி காத்தாட உட்காரலாம்னு நினைக்கலாம். பனி காலத்துல இப்படி உட்கார்ந்து இருக்கிறோம். அங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துல ஒரே ரெங்கான்னு கோயந்தான்னு போயிட்டு இருக்கிறான். இங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. அங்க ஒரு கூட்டம். சொர்க்கவாசல் போறது நாளைக்கு திறக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு நாள் திறப்பாங்க, உள்ள போவாங்க. சும்மா ஒரு 6 அடி தான் இருக்கும். நம்ம பாத்ரூம் சைஸ் இருக்கும் சொர்க்கவாசல். நம்ம வீட்டு பாத்ரூம் இருக்கு பாருங்க, ஆமா அந்த சைஸ் தான். ஒரு அபார்ட்மெண்ட் பாத்ரூம் இருக்கு, அந்த சைஸ் இருக்கும். இந்த பக்கம் உள்ள போய் கோயந்தான்னு கத்திட்டு அந்த பக்கம் வந்துடலாம். அதனாலதான் எல்லாரும் வருஷம் போறாங்க. போனவங்க நேரா சொர்க்கத்துக்கு போயிருவாங்கன்னா அடுத்த வருஷம் யாரும் போக மாட்டாங்க. போனா இந்த பக்கம் போனா அந்த பக்கம் வந்துடலாங்கிற நம்பிக்கை இருக்கவும் தான் வருஷம் போறாங்களே. போன வருஷம் எங்க மாமியார் போனாங்க, அடுத்த வருஷம் வரலன்னா இந்த வருஷம் என் மாமியார் அனுப்புறேன்னு சொல்லுவாங்களே தவிர, நீங்க யோசிச்சு பாருங்க, போனவங்க அப்படியே சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் யாரும் போக மாட்டாங்க. இதுதான் பகுத்தறிவு. இப்ப என்னடா இவங்க சும்மா பகுத்தறிவு பெரியாரு அம்பேத்கர்னு பேசுறாங்களே அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, இதுதான் பகுத்தறிவு. அதே மாதிரி சாமிக்கு ஒரு பொங்கலை படைக்கிறோம், புளியோதரையை படைக்கிறோம், நம்ம விருப்ப வீடுகள்ல நம்ம என்ன செய்யறோமோ படைக்கிறோம், கோவில்கள்ல படைக்கிறோம். சாமி சாப்பிடலங்கிறதுக்காக படைக்கிறோம். எடுத்து சாப்பிட்டுச்சுன்னா அடுத்த வேலை படைக்க மாட்டோம். விற்கிற விலைவாசியில காலையில பொங்கல் வச்சாச்சு, சாமி சாப்பிட்டுச்சு, திருப்பி மத்தியானம் கொண்டா அப்படின்னுச்சுன்னா புருஷனுக்கே சோறு போடுறதுக்கு வழிகிட்ட நீ வேற யோசிச்சு பாருங்க. காலையில வச்ச பொங்கல் காலி ஆகிடுச்சுன்னா நீங்க இந்த டீ கடையெல்லாம் பார்க்கலாம். முதல்ல சொல்றாங்களே நாகநாதர் டீ கடையில பாருங்க, நாளைக்கு ஏதோ பார்சல் டீ வாங்க போனீங்கன்னா, டீ குடிக்க போனீங்கன்னா பாருங்க, ஒரு அப்பத்தை தூக்கி வச்சிருவான். அது மறுநாள் அடுத்த அப்பம் போடுற வரைக்கும் அங்கேயேதான் இருக்குமே தவிர சாமி சாப்பிடாது. ஒரு சாமி படத்துக்கு முன்ன ஒரு அப்பத்தை தூக்கி வச்சு அதுல அந்த அப்பம் வந்து மெது இருக்குமா, அதுல 2 ஊதுபத்தியை குத்தி விட்டுவான். சாப்பிடுற பொருள்ல ஊதுபத்தியை குத்தி வைப்ப. சாமிக்கே வாழைப்பழம் வைக்கிறான், அதுல 2 ஊதுபத்தியை குத்தி விட்டுருவான். நம்ம ஊதுபத்தி ஸ்டாண்ட் எதுக்கு தனியா, அதுதான் அங்க வாழைப்பழம் இருக்க அதுலயே குத்தி விட்டுருவோம். இப்ப நம்ம கிட்ட யாராவது ஊதுபத்தியை குத்தி இந்த சாப்பிடுன்னு கொடுத்தா சாப்பிடுவோமா? யோசிச்சு பாருங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்,
ஏன்னா தனியா வச்சா ஊடு பத்திக்கிச்சுன்னா என்ன பண்றது? ஊதுபத்தி எங்கேயாவது கீழே கீழே சாய்ச்சி வச்சு அது பாட்டுக்கு புகஞ்சு எரிஞ்சு. அதனால பகுத்தறிவோட சிந்திக்கிறோம். இந்த வாழைப்பழம் சும்மாதான கிடக்கு, சாமியும் சாப்பிட போறது இல்லை, அதனால அதுல குத்தி வச்சிருவோம் அப்படின்னு குத்தி வைக்கிறோம். இதுதான் பகுத்தறிவு, சிந்தனை, அறிவியல், நம்மளுடைய அறிவு வளர்ச்சி. இதுதான் பெரியார் சொன்னார் ரொம்ப சாதாரணமா. இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான கேள்விகள் மூலமாகத்தான் அருமை நண்பர்களே இந்த மண்ணில ஒரு பெரியாரிய நெறி, பகுத்தறிவு சிந்தனை நெறி வளர்க்கப்பட்டது. நீங்க இந்தியாவுல எந்த மாநிலத்திலையும், இந்தியாவுல எவ்வளவோ மாநிலம் இருக்குல்ல, பீகார்லயோ உத்தரப்பிரதேசத்திலேயோ மத்திய பிரதேசத்திலேயோ ராஜஸ்தான்லயோ குஜராத்லயோ இன்னும் ஜார்க்கண்ட்லயோ, இந்தியாவினுடைய எந்த மாநிலத்திலும் இவ்வளவு பேர் ஒன்னா உட்கார்ந்து கூடி ஒரு சமூகத்தை பத்தி, சமுதாய சீர்திருத்தத்தை பத்தி பேசுற காட்சிய தமிழ்நாட்டை தவிர வேற எந்த மாநிலத்திலும் நீங்க பார்க்க முடியாது. இதுதான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலத்துக்கு என்ன வித்தியாசம்னா, இப்படி கூடி உட்கார்ந்து ஒரு ரோடு சரியில்லை, மாநகராட்சி அப்படி இருக்கு, அல்லது கோர்ட் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்கு, நம்முடைய சமூகம் இப்படி இருக்கு, ரெட்டகோள முறை இன்னும் இருக்கு, தனி சுடுகாடு வச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் மாத்தணும், இதெல்லாம் தவறு அப்படின்னு பேசி அதை இவ்வளவு பேர் உட்கார்ந்து கேட்டு இதை நீங்க நடைமுறையில கடைபிடிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா இந்த கருத்து சரிதான், நியாயம்தான், ஆமா இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த சிந்தனை பக்குவத்துக்கு நம்மளை கொண்டு போறது இந்த தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயும் கிடையாது. அதற்கு பாதை அமைத்து கொடுத்தது பெரியார் இயக்கம். அதனாலதான் பெரியாருக்கு நினைவு நாள், சாமானிய மக்கள் நல கட்சியின் சார்பா பெரியாருக்கு நினைவு நாள் செய்யறாங்க. அப்படின்னா அதற்கு காரணம் இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. அவர் பெரிய என்ன முதலமைச்சரா இருந்தாரா, பிரதமரா இருந்தாரா, கவர்னரா இருந்தாரா, கவர்னர் ஜெனரலா இருந்தாரா, என்னவா இருந்தாரு? ஒரு பதவியிலும் இல்லை, சாகர வரைக்கும் எந்த பதவியிலும் இல்லை, சும்மா சுத்திக்கிட்டு இருந்தார். சும்மா சுத்தி இந்த தமிழ்நாட்டுல சுத்தி வந்து பேசிக்கிட்டு இருந்தார், அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா அவர் வாழ்ந்த காலத்துல சில நேரங்கள்ல இதை விட கூட்டம் கம்மியா இருக்கும். ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு 2 மணி நேரம் மூச்சை பிடிச்சிட்டு பேசுவார். 10 பேர் 15 பேர். அந்த 10 பேர்ல 2 பேரு ஆஹா ஆமா இந்த கிழமை சொல்றது சரிதானே அப்படின்னு சிந்திச்சவங்க தான் இந்த தமிழ்நாட்டை மாத்தினாங்க. இந்த அளவுக்கு ஒரு முன்னேற்ற பாதையில கொண்டு வந்தாங்க. இந்த அளவுக்கு ஒரு நாம இங்க தோழர்கள் சொன்னது மாதிரி குறைபாடுகள் இருக்கலாம், சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கலாம், வசதி குறைவுகள் என்று நாம வருத்தப்பட்டுக்கலாம், ஆட்சியாளர்கள் மேல குறை சொல்லலாம், அதெல்லாம் வேற. ஆனா இங்க நாம ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு இங்க நினைவு நாள் கொண்டாடப்படுது. அவர் அரசியல் சட்டத்தை எழுதினர். அவர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு குறைந்தபட்சம் 80 விழுக்காடாவது கடைபிடிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. 100க்கு 100 கடைபிடிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா 80 விழுக்காடு, அதாவது 80% கடைபிடிக்கிறது தமிழ்நாட்டுன்னு சொல்றது. நீ ஏன் அரசியல் சட்டத்தை கடைபிடிக்கிற அப்படி, அம்பேத்கர் எழுதின அரசியல் சட்டத்தை ஏன் கடைபிடிக்கிற அப்படின்னு கேட்கறதுக்கு நீதிபதிகளை உற்பத்தி பண்ணி அனுப்பி விடுறாங்க. மனு தர்ம சட்டத்தை கடைபிடிக்க வேண்டியதானே, ஏன் அம்பேத்கர் சொன்னதை ஏன் நீங்க இது பண்றீங்க அப்படின்னு. அப்ப இந்த அமைதியா இருக்கிற, அரசியல் சட்டத்தை கடைபிடிக்கிற, இந்த அரசியல் அமைப்பு சட்டப்படி நடக்கிற ஒரு தமிழ்நாட்டில ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கு பலகாலமா பல முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதையெல்லாம் முறியடிக்கிறதுக்கு தான் இதை போல அமைப்புகள், சாமானிய மக்கள் நல கட்சி, இன்னும் பல்வேறு அமைப்புகள், மக்கள் கலை இலக்கிய கழகம் இருக்கு, தந்தை பெரியார் திராவிடர் கழகம், இன்னும் நிறைய அமைப்புகள், மக்கள் அதிகாரம், இப்படி நிறைய அமைப்புகள். இங்க இடிமுரசு இஸ்மாயில் அவர்கள் பேசினார்களே, அவருடைய அமைப்பு, இப்படி நிறைய அமைப்பு. எதுக்காகனா எல்லாரும் அவங்கவுங்க பார்வையில இந்த கருத்துக்களை மக்களிடத்துல எடுத்து சொல்றாங்க. இதையெல்லாம் தயவு செய்து கேளுங்க, அருகூர்ந்து சிந்தியுங்க. நமக்கு அறிவு 6 அப்படித்தானே வரையறுத்திருக்கிறோம், 6 அப்படின்னு தான் வரையறுத்திருக்கிறோம். அறிவை நாம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, ஆள்காட்டி விரல் மாதிரி பயன்படுத்தணும். இந்த ஆள்காட்டி விரல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த விரல் பயன்பாடு எவ்வளவு முக்கியமானது யோசிச்சு பாருங்க. இது இல்லைன்னா இந்த மீதி இருக்கக்கூடிய 4 விரல்களுக்கும் ஒரு வலுவே இல்லாம போயிருமே. அப்ப இந்த அறிவுங்கிறத ஆள்காட்டி விரல் மாதிரி பயன்படுத்தணும். ஆனா இப்ப நமக்கு நிறைய பேருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அறிவுங்கிறது 6வது விரல் மாதிரி ஆயிடுச்சு. நீங்க பாத்தீங்களா, சில பேருக்கு 6வது விரல் அது எதுக்காவது பயன்படுமா? சும்மா அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கும். ஆனா அது குறைபாடு இல்லை, அது பிறவியில இருப்பது. அதிகப்படியா ஒரு விரல் தொங்கிக்கிட்டு இருக்கும்.
அறிவுங்கிறது நமக்கு அதிகப்படியான 6வது விரல் இல்லை, ஆள்காட்டி விரல் மாதிரி பயன்படுத்தணும். ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா பயன்படுத்தாமையே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த பயன்படுத்தாமையே போயிடுச்சுன்னா அடுத்தடுத்த தலைமுறை அப்படியே போய் இந்த அறிவு அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுங்கிறத மறந்து போயிடுவான், இல்லாம போயிடுவான். இப்ப நமக்கு குரங்குல இருந்து மனுஷன் பிறந்தாங்கிறதுக்கு அடையாளமா வால் இருந்துச்சு, கொஞ்ச காலம் வால் இருந்துச்சு நமக்கு. அப்புறம் வால் குறைஞ்சது, வாலினுடைய பயன்பாடு குறைய குறைய நம்ம எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சோம், நிமிந்து நடக்க ஆரம்பிச்சோம். வால் குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சி கடைசியா என்ன ஆயிடுச்சு, உட்கார ஆரம்பிச்சோம் பாருங்க. தலைமுறையில கொஞ்சமா ஒரு அடிக்கு இருந்தது, அடுத்த தலைமுறைக்கு அரை அடி ஆகி, அதுக்கடுத்து ஒரு ஜான் ஆகி, அப்படியே குறைஞ்சு குறைஞ்சி வால்ங்கிறத தேவையில்லாம போயிடுச்சு. இப்ப நமக்கு வால் தேவையில்லை. அடுத்தடுத்த தலைமுறை ஜீன்ல மரபணுக்கள்ல என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வால் உட்காந்து 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 நம்ம உட்கார்றதுக்கு நிறைய வசதியா பழகிட்டதுனால வால் இல்லாம போயிடுச்சு. கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம முதுகு தண்டுடைய கடைசியில ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும் பாருங்க, அது வாலினுடைய இறுதி வடிவம். கடைசியில நமக்கு என்ன ஆகும்னா, இந்த அறிவை பயன்படுத்தாம அடுத்தடுத்த தலைமுறை அப்படியே போயிடுச்சுன்னா கடைசியா ஒரு இதனோடு துணுக்கு மூளைன்னு ஒட்டிக்கிட்டு இருக்கும் எங்கேயாவது ஒரு பக்கம். ஒன்று மூளை கடைசியா சுருங்கி 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 இதனோடு திருப்பி நம்ம காட்டு மிராட்டி சமூகமா ஊனு கத்திக்கிட்டு இதை போல மைக்கு மேடை பேசுறது இதெல்லாம் எதுவுமே இல்லாம அப்படி ஆகிரும். அப்படி ஆகாம இருக்கிறது தான் இதை போன்ற முயற்சிகள் வலுப்பெறட்டும், பலன் கொடுக்கட்டும் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.